அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, எனக்கு சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். அப்பொழுது ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். வேர்க்கடலையை வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, நான்ஸ்டிக் பேனில் ஒரு அரை கப்பு வேர்க்கடலையை நான் எடுத்து வறுத்துக்கிறேங்க. இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், இதை வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி நான் எடுத்து வச்சிட போகிறேன். இது அப்படியே இருக்கட்டும். திரும்ப அதே பேனில் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதோடைய ஒரு அரை கப்பு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 வெங்காயம் இருக்கும் சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு கூடுதலோ குறைச்சலோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சின்ன துண்டாக இஞ்சி நறுக்கி போட்டிருக்கேங்க. ஒரு 4 பூண்டு பல் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா இந்த வெங்காயமும் பச்சை மிளகும் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 50% இந்த வெங்காயம் வதங்கினதும் ஒரு 4 சில்லு தேங்காய் இருக்கும். மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலர் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கலாங்க. தேங்காவை நம்ம சட்னியாக இருக்கிற தேங்காய் மாதிரி நல்ல முத்தல் இல்லாத நீங்கள் எலசாக நீங்கள் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் வதக்கிட்டேன். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இது ஆறிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடையில் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோடைய ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்குங்க பொட்டுக்கடலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான புதினா இலை மட்டும் நான் ஒரு 10 இலை இருக்கணும் அதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் புதினா இலை இந்த மாதிரி வதக்காதையே ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. நீங்கள் லாஸ்ட் டைமில் சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள். பாருங்கள், நல்ல நெய்ஸாகவும் இல்லாத குறன்னு இல்லாத அரைச்சிட்டு நல்லா ஹோட்டல் ஸ்டைலை விட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த சட்னி நீங்கள் எத்தனை தோசை இட்லி வேணாலும் சாப்பிட்லாங்க. அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் திக்காகவும் இல்லாத ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த சட்னியை நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வேர்க்கடையில் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி சட்னி ஒரு நினச்ச உடனே நீங்கள் 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். ஃபைனலாக ஒரு சின்னதாக தாளிப்பு தாங்க பார்க்க போகிறேன். அதே வானலில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் மட்டும் ஒன்று போட்டுக்கலாம். போட்டு அப்படியே சட்னியில் தாளித்து ஊற்றுற வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இன்றைக்கி சட்னி ரெடி பண்ணிவிட்டேன். இதுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கீ ரோஸ்ட்டு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். இது இட்லிக்கு கூட உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ இந்த தோசைக்கும் சட்னிக்கும் நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நீங்கள் கிறிஸ்பியாக இந்த மாதிரி முறுமுறுன்னு தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த சட்னிக்கு நல்ல அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.